ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். உனக்கு அந்தரங்கம், தேவனுக்கு வெளியரங்கம். சீக்ரெட் இஸ் நோ சீக்ரெட் வித் காட். இந்த நாளின் சிந்தையை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. தேவனுடைய அந்தரங்கங்களும் மனிதனுடைய அந்தரங்கங்களும் என்கிற தலைப்பில் இன்றைக்கு நாம் சில சத்தியங்களை கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெளியரங்கமாகாத இரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை என்று இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது தம்முடைய திருவாய் மலர்ந்தருளினார். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ அது நமக்குரியவைகள், நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. உபாகமம் 29:29 மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் என்று வேதம் கூறுகிறது. ஒரு சின்ன உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் மொபைல் கால் செய்யும் பொழுது நாம் தொடர்பு கொள்ள விரும்பும் நபர் அந்த கால் என்கேஜாக இருந்தால், நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் வேறொருவருடன் பேசிக்கொண்டிருக்கிறார் என்ற செய்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உண்மையிலேயே அவரோடு தொடர்பு கொள்ளும் நபரோடு பேசிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காலும் அது பதிவு செய்யப்படுகிறது என்று சொல்லி எல்லாருக்கும் நமக்கும் தெரியும். அருமையான நண்பர்களே, நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் ரமேஷ் என்கிற ஒருவருடன் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அது வெளியரங்கமாக சொல்லப்படுவதற்கு அது வெகு தூரம் இல்லை. அது ஒரு அன்லாக் என்று சொல்லப்படுகிற ஒரு புரோகிராமில் அடங்கி இருக்கிறது. ஆனால் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்தரங்கம் என்பது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு உள்ள டெக்னாலஜி படி கூகுள் மேப்பில் கண்ட்ரி வியூ, சிட்டி வியூ, டவுன் வியூ, வில்லேஜ் வியூ, ஸ்ட்ரீட் வியூ, ஹவுஸ் வியூ என்றெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஹவுஸ் இன்சைட் வியூ என்று கூட பார்க்க முடியும் என்று அந்த ஆப் கூறுகிறது. ஆனால் அதை அவர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் உலகம் முழுவதும் தேவனுடைய கண்காணிப்புக்குள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு நாம் கண்டிப்பாக முன்வர வேண்டும். இந்த நாளிலே தேவனுடைய அந்தரங்கம் என்றால் என்ன? பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தையானது அது உருவ குத்துகிறது, ஊடுருவுகிறது, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறது என்று எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையை பற்றி சொல்கிறோம், காட்ஸ் வேர்ட். அதே நேரம் அதற்கு அடுத்த வசனம் தேவனுடைய பார்வையை பற்றி சொல்கிறது. தேவனுடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். காட்ஸ் வேர்ட், காட்ஸ் லுக் ரெண்டும் மிக மிக அவசியமானது. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இன்றைக்கு தேவனிடத்தில் மனிதனுடைய அந்தரங்கம் என்பது ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யோபு 11:7 தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீ அறிய முடியுமோ, சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீ அறியக்கூடுமோ என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 44:21 இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 90:8 எங்களுடைய அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும்
தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று வேதம் கூறுகிறது. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தரங்கமான இடத்திலும் பேசினதில்லை என்றும் வேதம் கூறுகிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய பகுதி, தேவனிடத்தில் அந்தரங்கம் என்று ஒன்று இல்லை. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6:4-6 அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பதிலளிப்பார். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் நினைத்து கொண்டிருக்கிற அந்தரங்கம் என்பது அது ஒரு மாயை. இந்த அந்தரங்கம் தேவனுடைய பார்வையில் அது வெளியரங்கம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 10:11 வாசிக்கிறோம், தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து அதை ஒருபொழுதும் காண மாட்டார் என்றும் இன்றைக்கு அநேகர் தங்களுடைய இருதயங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தானியேல் 9:14 வாசிக்கிறோம், கர்த்தர் கவனமாய் இருக்கிறார். யோபு சொல்றாரு, என்னுடைய மீறுதல்கள் எல்லாம் அவர் ஒரு கட்டாக கட்டி அதை பதிவாக வைத்திருக்கிறார். என் பாவத்தின் மேல் கவனமாய் இருக்கிறார் என்று யோபு கூறுகிறார். ஒளிப்பிடத்தில் நீ அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை எல்லாருக்கும் முன்பாகவும் செய்விப்பேன் என்று ஆண்டவர் உரைக்கிறார். எபேசியர் 5:12 அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்தரங்கமான பாவத்தில் யாராவது இன்றைக்கு இருப்பீர்களானால் இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். ரோமர் 2:16 என் சுவிசேஷத்தின் படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் என்று பார். நம்முடைய அந்தரங்கம் என்பது ஒன்றும் இல்லை, தேவனுடைய பார்வையில் அது வெளியரங்கம். அப்படி என்றால் யாராவது அந்தரங்கமான நிலையில் தேவனுக்கும் மனிதனுக்கும் நான் மறைத்து வாழ்கிறேன் என்று யாராவது இருப்பீர்களானால் இந்த செய்தி உங்களோடு கூட பேசட்டும். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பிரசங்கி 8:11 துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. தேவன் அதை மறந்தார், தேவன் அதை காண மாட்டார் என்று சொல்லி மனிதன் நினைத்து பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். இந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவத்தை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே தேவன் தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்காது. எந்த பாவமாக இருந்தாலும் சரி, வெளியரங்கமான பாவமானாலும் சரி, அல்லது நம்முடைய நாம் பிறக்கும்போது உள்ள பாவமானாலும் சரி, அல்லது நான் செய்த பாவமானாலும் சரி, அந்தரங்க பாவமானாலும் சரி, எல்லா பாவத்திற்கும் ஒரு தீர்வு உண்டு. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் என்பதை இந்த நாளின் காலையிலே அறிந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே இந்த சிந்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அவருடைய பரிசுத்த நாமம் இன்னும் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.